ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, நோக்கம் எதுவென்பதை நீ முதலில் தீர்மானி. அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, உதவி செய்ய நண்பர்கள் யாரும் இல்லையே என்றெல்லாம் யோசித்து உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம். எதற்கும் பயப்படவும் வேண்டாம், தயங்கவும் வேண்டாம். இலக்கை நோக்கி மட்டும் அடியெடுத்து வைப்பதுதான் உன்னுடைய வேலை. அதில் மட்டும் நீ தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் பின்பு விலகும், மனதும் தெளிவாகும், உன்னுடைய பாதையும் தெளிவாகும். நோக்கத்தை அடைந்தே தீருவாய். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. இந்த பிரபஞ்சம் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லித்தரும் பாடம்: யாரையும் திட்டாதே, சாபம் இடாதே, கெடுதலும் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுதான் உன்னிடத்திலேயே மீண்டும் உன்னையே வந்து சேரும். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை யார் யாரெல்லாம் தந்தார்களோ அவர்களுக்குரிய தண்டனையை நிச்சயம் இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் என்பது 100க்கு 100 உண்மை. பிரபஞ்சத்திற்கு என்றுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. தினமும் ஒவ்வொரு நிமிடமும் சொல்லிக்கொண்டே இரு. நேருக்கு நேர் உன்னிடத்துல இனிமையா பேசிட்டு பின்னாடி இருந்து புறம் பேசும் மனிதர்களை மட்டும் எப்பவுமே தவிர்த்திடு. அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது என்பது பசும் பால்ல நீ கடும் விஷத்தை கலந்து அதை நீ பருகிறதுக்கு சமமாகும். தந்தையுடைய நல் வினைகளால தான் உன்னை பல கடினமான சூழ்நிலைகளில் இருந்து இன்னமும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இந்த சாயப்பாவோட ஆசையும் எப்பவும் உனக்கு நிச்சயம் உண்டு. தூய்மையான மனசோட உன் சாயை நினைச்சு தியானிச்சு எந்த வேலையை நீ ஆரம்பிச்சாலும் அதுல வெற்றி நிச்சயம். இந்த தங்க பட்டாம்பூச்சியை தொட்டுட்டு தானே இந்த பதிவை கேட்க வந்த. இந்த தங்க பட்டாம்பூச்சியை போலவே நீயும் உன்னோட வாழ்வில் இனி எல்லா துயரங்கள்ல இருந்தும் சுதந்திரமா வாழத்தான் போறேன். உனக்கு தேவையான பணம், பொருள் என அனைத்தும் புதிதா உன்னை தேடி வந்தடையதான் போகுது. இன்னும் 2 மாசத்துல உன்னோட வாழ்க்கையே இனி இந்த தங்க பட்டாம்பூச்சி போல ஜொலிக்கத்தான் போகுது. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.